எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸி. நம்ம சேனல்ல 500 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. என்னோட நிறை குறைகளையும் நீங்க என்னோட இருந்திருக்கிறீங்க. அதுக்கும் என்னுடைய நன்றிகள். இன்னும் என்ன சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இன்னையோட கதைக்கு போகலாம். வரலாற்று நினைவுகளுக்கு முந்தைய கால பகுதியிலிருந்தே தனது இயற்கை அழகாலும் செழிப்பான பன்முக கலாச்சாரத்தினாலும் உலகம் முழுவதும் இருக்கும் பயணிகளை கவர்ந்த ஒரு நாடு இருக்கிறது என்றால் அது இலங்கைதான். இலங்கை 65,610 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு தீவாகும். இதன் சிறப்பான அமைவிடமானது பல நூற்றாண்டுகளாக உலகம் முழுவதும் உள்ள வர்த்தகர்கள் மற்றும் பயணிகள் மத்தியில் இலங்கையை மிகவும் பிரபலமான ஒரு இடமாக ஆக்கியுள்ளது. நாட்டின் தென்பகுதி பொன்னிறமான கடற்கரையையும் மத்திய பகுதி பனிபடர்ந்த மலைகளையும் கொண்டுள்ளது. இவை தவிர சிதைந்து போன கலாச்சார முக்கோணங்கள், கன்னிமலை மாடுகள், பசுமையான புல்வெளிகளும் வயல்வெளிகளும் இலங்கையின் அழகுக்கும் எழிலுக்கும் மெருகு சேர்ப்பதோடு இந்த மிதமிஞ்சிய எழில் கொஞ்சும் இயற்கை அழகுகள் காரணமாக உண்மையாலவே ஒரு சொர்க்கபுரி தீவாகவே இருந்து வருகிறது. ஓய்வுக்காக இலங்கைக்கு விஜயம் செய்கின்றவர்களுக்கும் இலங்கை மக்களின் விருந்தோம்பல் உண்மையிலேயே அவர்களின் பயணத்தை பெறுமதியாக்குகின்றன. கோபுரங்கள், மாடாலயங்கள், மாளிகைகள், நீர்ப்பாசன திட்டங்கள் என்பனவற்றின் சிதைவுகள் பண்டைய இலங்கையின் பொறியியல் தொழில் ஆற்றல், செழுமையான வளங்கள் மற்றும் சாமர்த்தியம் என்பவற்றுக்கு சான்றாக அமைந்துள்ளது. இந்த தொழில் ஆற்றலானது தலைமுறை தலைமுறையாக கடந்து வந்து தற்போது மேலதிக நவீன தொழில்நுட்பத்தினால் பட்டை தீட்டப்பட்டுள்ளது. தம்பி என்ற குரலை கேட்டபோதுதான் நிகழ்காலத்திற்கே வந்தான் பவித்ரன். பவித்ரன் முதலாக இலங்கைக்கு வருவதால் அந்நாட்டை பற்றி படித்துக் கொண்டிருந்தான். படிக்க படிக்க ஆர்வம் அதிகமானதால் அதற்குள்ளேயே மூழ்கிவிட நிஷாவின் வீடு வந்ததை கூட அவன் அறியவில்லை. என்ன தம்பி, வீடு வந்தது கூட தெரியாம அப்படி என்ன படிச்சிட்டு இருக்கீங்க என்று நிஷாவின் டிரைவர் கேட்டபோது, எல்லாம் இந்த ஊரை பற்றி தான் அண்ணா என்று சிரித்து கொண்டே பதிலளித்தான் பவித்ரன். அதை ஏன் படிச்சிட்டு இருக்கீங்க, என்கிட்ட கேட்டிருந்தா நானே சொல்லியிருப்பேனே. அப்படியா, உங்களுக்கு தெரியுமா? இங்க வந்து 6 மாசம் ஆகிருச்சு தம்பி, தெரியாம இருக்குமா? அது சரி, அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போதே இலவச சீதனமா உங்களையே அனுப்பி வைத்ததற்கு இதை கற்றுக்கொண்டீர்களா? அப்படி இல்ல தம்பி, இந்த ஊரு அப்படி. இப்போதானே வந்திருக்கீங்க, போக போக உங்களுக்கே பிடிச்சிரும். நான் ரொம்ப நாள் தங்க போவதில்லைண்ணா, ஒரு முக்கியமான விஷயமா தான் அக்காவை பார்க்க வந்தேன். வேலை முடிஞ்சது கிளம்பிடுவேன் என்று கூறிக்கொண்டே காரிலிருந்து இறங்கி வீட்டிற்குள் நடந்தான். பவித்ரனின் அக்கா நிஷாவின் வீட்டிற்கு தான் இப்போது வந்திருக்கிறான். நிஷாவிற்கு 6 மாதங்களுக்கு முன்னர் தான் திருமணம் நடந்தது. பவித்ரன் வீட்டிற்கு வரும்போதே, வாடா, என்னடா கார் சத்தம் கேட்டு ரொம்ப நேரம் ஆகுதே, இன்னும் ஆளையே காணுமேன்னு பார்த்தேன். எப்படிடா இருக்க என்று வரவேற்றாள் நிஷா. எனக்கு என்ன, ஜம்முன்னு இருக்க. நீ எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்க. நீ வருவேன்னு இவ்வளவு நேரம் உங்க அத்தான் காத்திருந்தாரு. இப்போதான் அவசரமா போன் வந்ததுன்னு கிளம்பிட்டாரு. அதுக்கென்ன, இன்னும் 2 நாள் இங்கேதான் இருக்க போறேன், மெதுவா பார்த்து கொள்ளலாம் என்று பேசிக்கொண்டே வீட்டிற்குள் சென்றனர். பொதுவான நல விசாரிப்புகளுக்கு பின்னர் தான் பவித்ரன் நிஷாவை சந்திக்க வந்ததற்கான காரணத்தை கூறினான். அதற்கு முன்னால் நிஷாவை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நிஷா ஒரு டிடெக்டிவ் ஏஜென்டாக பெங்களூரில் பணிபுரிந்து வந்தாள். திருமணத்திற்கு பிறகு இலங்கைக்கு வந்துவிட்டதால் டிடெக்டிவ் வேலைகளை கொஞ்ச நாட்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு குடும்ப வாழ்க்கையை பார்த்து கொண்டு இருக்கிறாள். பரஸ்பர விசாரிப்புகளுக்கு பின்னர் பவித்ரன் பேச தொடங்கினான். நிஷா, நானும் ஒன்ன போலவே டிடெக்டிவா மாறலான்னு முடிவு பண்ணிட்டேன். டேய், அது எல்லாம் அவ்வளவு சுலபமான வேலை இல்ல. நீ கிரைம் கதைகளை படிச்சுட்டு உளராத. உளறல் இல்ல, நிஜமாவே சொல்றேன். என்ன திடீர்னு இப்படி ஒரு ஆசை? எல்லாம் உன்னோட கேஸ் ஃபைல படிச்ச பிறகுதான் வந்த ஆர்வம் தான். அதெல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சது? நான் தான் பத்திரமா என்னோட ரூம் லாக்கர்ல வச்சிருந்தேனே. உன்னோட லாக்கரை எனக்கு ஓபன் பண்ண தெரியாதா என்ன என கேட்க, அட பாவி, ஆனா லாக்கரை திறந்தவன் எல்லாம் டிடெக்டட் ஆகிட முடியாது. முயற்சி செய்கிறேன். சரி, அப்படின்னா நான் உனக்கு ஒரு கேஸை பற்றி விவரமா சொல்றேன். அதை நீ எப்படி அணுகுவாய், எப்படி திருத்தி வைப்பாய் என்று சொல்லு. அதை மட்டும் நீ சரியாக கண்டுபிடித்து விட்டால் கண்டிப்பா நீ டிடெக்ட் ஆகிடலாம். இதுவும் நல்லாதான் இருக்கு, சொல்லு என்றதும் நிஷா சொல்ல தொடங்கினாள். 1992 ராஜேந்திரனும் விசித்ரா என்ற காதலர்களுக்கும் திருமணம் நடக்கிறது. காதல் திருமணம் என்பதால் வீட்டில் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். அதனால் வீட்டை எதிர்த்து திருமணம் செய்து கொண்டு வசிக்கிறார்கள். ராஜேந்திரன் கடுமையான உழைப்பாளி. அவரோட உழைப்பால் அடுத்த 4 வருடத்தில் நல்ல வசதி வாய்ப்போடு வாழத் தொடங்குறாங்க. சரியா அவங்களுக்கு திருமணமாகி 5 வருடங்களுக்கு பிறகு ஒரு பெண் பிறக்கிறாள். பெயர் தாரிகா. அவள் பிறந்த 3 வருடங்களுக்கு பிறகு இன்னொரு குழந்தை, இப்போது பையன், பெயர் மோகன். அடுத்த வருடம் மற்றொரு பெண் குழந்தை, பெயர் மித்ரா. குடும்பம் ரொம்பவே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் போயிட்டு இருக்கு.
எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போது ஒரு நாள் ராஜேந்திரன் வேலை விஷயமாக ஒரு மலை பிரதேசத்துக்கு கார்ல போயிட்டு வரும்போது எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்படுகிறது. ராஜேந்திரனுடன் மோகனும் சென்றிருக்கிறான். ஆக்சிடென்ட்ல இருவருமே இறந்து போறாங்க. மோகன் இறக்கும்போது அவனுக்கு வயசு 15. அதுக்கு பிறகு விசித்ரா தான் எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கொண்டு குழந்தைகளை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த வருஷம் தன்னோட முதல் பெண் தாரிகாவிற்கும் கல்யாணம் செய்து வைக்கிறாங்க. மித்ரா அந்த வருடம் தான் 10வது முடிக்கிறாள். அவளையும் ஒரு ஸ்கூலில் சேர்க்கிறாங்க. மித்ரா படிக்கும் ஸ்கூல் வேற ஊர்ல இருக்கு. அதுவும் சிட்டிக்கு வெளியே தான் அந்த ஸ்கூல் கட்டிடம் இருக்கிறது. அதனால மித்ராவை ஸ்கூல் ஹாஸ்டல்ல சேர்க்கிறாங்க. அது சுற்றிலும் மரங்கள் அடர்ந்த காட்டுப்பகுதி. ஆங்காங்கே வீடுகளும் இருக்கும். மித்ரா அங்கதான் படிக்கிறாள். தாரிகா திருமணம் முடிந்து தன்னோட குழந்தை கணவன் என்று வாழத் தொடங்குகிறாள். விசித்ரா முழு நேரமும் பிசினஸ் என்று கடுமையாக உழைக்கிறாள். 2 வருஷம் ஓடுது. மித்ரா 12ஆம் வகுப்பை முடிக்கிறாள். இங்க இருந்துதான் விஷயமே ஆரம்பமாகுது. பொது தேர்வு எல்லாமே முடிந்த அன்று மதியம் 1 மணிக்கு மித்ரா ஹாஸ்டல் தொலைபேசியிலிருந்து தன்னோட அம்மாவுக்கு போன் செய்து, நாளை காலையில் 6 மணிக்கு நம்ம ஊர் ஸ்டேஷன்ல இருப்பேன், என்னை அழைத்து செல்ல வாங்க என்று சொல்கிறாள். மித்ராவின் ஸ்கூலுக்கும் அவளது வீட்டிற்கும் இடையே 2 மணி நேர பயணம்தான். மித்ராவிற்கு தனி போன் கிடையாது. அதனால் எப்போதுமே ஹாஸ்டல் போன்ல இருந்து தான் பேசுவாள். வழக்கம் போல காலை 4 மணிக்கு ட்ரெயின்ல ஏறுவாள். எப்போதுமே ட்ரெயினில் பதிவு செய்து கொண்டுதான் பயணம் செய்வாள் மித்ரா. இம்முறையும் அப்படியே செல்கிறாள். வழக்கமாக விசித்ராவின் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து மித்ராவை அழைத்து செல்வார். ஆனால் இம்முறை விசித்ராவுக்கு காலையில் 6 மணிக்கு ஒரு வீடியோ காலில் மீட்டிங் இருப்பதால் அவரால் போக முடியல. அதற்கு பதிலாக தன்னோட வக்கீலும் குடும்ப நண்பருமான வெங்கட்ராமனை அனுப்பி வைக்கிறார். மித்ரா இருக்கும் கோச் சீட் நம்பர் எல்லாத்தையும் சொல்லியே அனுப்புகிறார். இதே மாதிரி பல முறை நடந்திருக்கிறது. எனவே இம்முறையும் வெங்கட்ராமனையே மித்ராவினை அழைத்து வர அனுப்புகிறார். ஆனால் மித்ரா ட்ரெயினில் இல்லை என்ற செய்திதான் வருகிறது. வெங்கட்ரமன் இதனை வந்து சொன்னபோது விசித்ரா மாடியில் தனது அறைக்கு வெளியே நின்று வெங்கட்ரமன் சொன்னதை கேட்கிறார். திடீரென ஏற்பட்ட அதிர்ச்சியில் மயங்கி சரிய மாடிப்படிகளில் உருண்டு கீழே வந்து விழுகிறார் விசித்ரா. தலையில் ஏற்பட்ட பலத்த அடியின் காரணமாக கோமாவிற்கு சென்று விடுகிறார். ஊருக்கு வருவதாக சொன்ன மித்ரா காணவில்லை. போலீசில் புகார் கொடுங்க. 6 மாதங்களாகியும் மித்ரா கிடைக்கவில்லை. அப்போது மித்ராவின் மிஸ்ஸிங் கேஸை விட பல முக்கியமான கேஸ்கள் இருப்பதால் காவல்துறையும் மித்ராவின் கேஸை கைவிட்டுவிட்டு மற்ற வேலைகளை பார்க்க தொடங்குகிறார்கள். இந்த கேஸ் 1 வருடத்திற்கு முன்னர் என்னிடம் வந்தது. மித்ராவை கண்டுபிடித்து கொடுக்க சொல்லி வெங்கட்ராமன் என்னிடம் இந்த கேஸை ஒப்படைத்தார். இப்போ இந்த கேஸ் ஒன்னிட்ட வந்திருந்தால் நீ என்ன செய்வ, எதையெல்லாம் விசாரிப்ப என்று நிஷா கேட்கவும் சற்று நேரம் பவித்ரன் யோசிக்க தொடங்கினான். அது எப்படி ட்ரெயின்ல காணாம போக முடியும்? ஒருவேளை வெங்கட்ராமன் வருவதற்கு முன்னாடியே மித்ரா ரயிலை விட்டு இறங்கி இருக்கலாம். வீட்டுக்கு போகிற வழியில வேற ஏதாவது நடந்திருக்கலாம். இல்ல, மித்ரா எந்த கம்பார்ட்மெண்ட்ல பயணம் செய்தாலோ அந்த கம்பார்ட்மெண்ட்ல நிற்கக்கூடிய இடத்தில் தான் வெங்கட்ராமன் மித்ராவுக்காக காத்திருக்கிறார். அதுவும் இல்லாம அன்றைக்கு அந்த ஸ்டேஷன்ல மொத்தமே 10 பேர் தான் இறங்கியிருக்காங்க. அதனால கூட்டத்தில் கவனிக்கவில்லை என்றும் சொல்ல முடியாது. மேலும் தன்னை அழைத்து செல்ல விசித்ரா வர சொல்லிவிட்டு தான் மித்ரா எதற்காக முன்னாடியே ட்ரெயினை விட்டு இறங்கணும்? ஓஹோ, அப்படி என்றால் இடைப்பட்ட ஸ்டேஷன்ல மித்ரா இறங்கி இருக்கலாமே. மித்ரா ஏரிய ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இறங்க போகும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இடையில் 2 மணி நேர பயணம். அந்த 2 மணி நேர பயணத்திலும் ட்ரெயின் வேற எந்த ஒரு ஸ்டேஷனும் நிற்காது. இடையில பழுது ஏற்பட்டு வந்து நின்றிருந்தால்? அதுவும் இல்லை. இடையில் எங்கேயும் வண்டி நிற்கவே இல்லை. ஒருவேளை எங்கேயாவது தவறி கீழே விழுந்திருக்கலாமே. அதையும் விசாரித்தாயிற்று. அப்படி இடையில் எங்கேயும் கீழே விழுந்தால் கூட மித்ராவின் சடலம் கிடைத்திருக்குமே. மித்ரா அன்றைக்கு ட்ரெயின்ல ஏறினாள் என்று எப்படி உறுதியாக தெரியும்? ட்ரெயினை தவற விட்டிருக்கலாமே. போலீஸ் விசாரணையில் மித்ரா ட்ரெயினில் ஏறி இருக்கிறார். ரிசர்வேஷன் செய்யப்பட்ட சீட்டில் அமர்ந்திருக்கிறார். டிடிஆர் அவளோட அடையாள அட்டையை செக்கிங் செய்திருக்கிறார். அவரிடம் இருக்கும் செக்கிங் லிஸ்டில் மித்ரா ட்ரெயினில் ஏறியதற்கான சான்று இருக்கு. இதற்கான ஆதாரம் தெளிவாக இருந்தது. காலையில 4 மணிக்கு ட்ரெயின்ல ஏறிய பொண்ணு 6 மணிக்கு ட்ரெயினை விட்டு இறங்கல. அப்படின்னா அவள் எங்க தான் போயிருக்க முடியும்? அதைத்தான் நீ இப்போ கண்டுபிடிக்க போற. கொஞ்சம் உன்னோட மூளையை பயன்படுத்தியன நிஷா சொல்ல, ஏன் நிஷா, மித்ராவை அழைத்து வர சென்றது வெங்கட்ராமன் தானே. ஒருவேளை அவரே மித்ராவை கடத்தி வைத்துக் கொண்டு மித்ரா ரயிலிலிருந்து இறங்கவே இல்லை என்று பொய் சொல்லியிருக்கலாமே. இருக்கலாம். அந்த கோணத்திலும் நாங்கள் விசாரணை செய்தோம். ஆனால் வெங்கட்ராமன் விசித்ரா கோமாவிற்கு சென்ற பிறகு கூட எதுக்காக மித்ராவை காணவில்லை என்று போலீசில் புகார் கொடுக்கணும்? சரி, அது கூட மற்றவர்களுக்கு அவர் மீது சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக புகார் கொடுத்து இருக்கலாம். ஆனால் அனைவருமே மித்ராவை கண்டுபிடிக்க முடியாது என்ற எண்ணத்திற்கு வந்துவிட்ட போதும் அவர் எதற்காக என்கிட்ட இந்த கேஸை கொண்டு வந்து ஒப்படைக்கணும்? அதற்கு அவசியமே இல்லையே. அவர் தப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் போலீசில் கொடுத்த புகாருடன் நிறுத்தியிருக்கலாம். எதற்காக டிடெக்டிவ் வைத்து மித்ராவை கண்டுபிடிக்கும் வேலையில் ஈடுபடணும்? லாஜிக்கான விஷயம்தான். நான் கூட வெங்கட்ராமன் தான் ஏதாவது செய்துவிட்டு நாடகம் ஆடுறாரோ என்று எண்ணினேன்.
நீ சொல்வதும் ஒரு விதத்தில் நியாயமா தான் இருக்குது. அப்படி என்றால் மித்ரா எங்குதான் போனாள்? ஒரே குழப்பமா இருக்கே. யோசி தம்பி. எப்படி விசாரணை செய்வ? எங்கிருந்து ஆரம்பிப்ப? தெரியலையே நிஷா. மித்ரா வேறு எங்கேயாவது காணாமல் போயிருந்தால் கூட பரவாயில்ல. ஆனா ட்ரெயின்ல வைத்துதான் காணாமல் போனதா சொல்றியே. அப்படி இருக்கும்போது எங்க இருந்து இந்த விசாரணையை தொடங்க முடியும்? முதல்ல நிஷாவுக்கு எதிரிங்க யாராவது இருக்காங்களான்னு பார்க்கலாம். ஆனால் நிஷா ஸ்கூல் படிக்கிற பொண்ணு. அவளுக்கு யார் எதிரிங்க இருக்க முடியும்? அதனால யாராவது அவளை கடத்தி கொலை செய்திருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல வேற எங்காவது கொண்டு போய் அடைத்து வைத்திருக்க வாய்ப்பு இருக்கு. பணத்திற்காக கடத்திருந்தால் கூட பணம் கேட்டு விசித்ராவுக்கு ஃபோன் செய்து மிரட்டியிருக்கணும். ஒருவேளை வேறு ஏதாவது ஒரு காரணத்திற்காக, லைக் ரேப் இந்த மாதிரி காரணத்திற்காக, இல்லைன்னா விசித்ராவின் தொழில் எதிரிகள் மித்ராவை கடத்தி இருக்கலாம். சரி, உன்னுடைய கணிப்புப்படியே வருவோம். யாரே ஒருத்தர் மித்ராவை கடத்தியிருக்கிறார். அப்படின்னா எங்கிருந்து மித்ராவை கடத்தியிருப்பார்? ட்ரெயின்ல இருந்து தான் என்று கூறிய பவித்ரன் முகம் சட்டென்று பிரகாசமானது. நிஷா, கண்டுபிடிச்சிட்டேன். நிஷாவை மயக் நிஷாவை மயக்க மருந்து கொடுத்து கடத்தல்காரன் மயக்கி இருக்கணும். அப்படி என்றால் மித்ரா இறங்க வேண்டிய ஸ்டேஷனுக்கு அடுத்த ஸ்டேஷனிலோ அல்லது அதுக்கு பிறகு வரக்கூடிய வேற ஏதாவது ஒரு ஸ்டேஷன்லயோ கடத்தப்பட்ட மித்ராவை அழைத்து கொண்டு அவன் இறங்கியிருக்கணும். ஒரு நபரா இதை செய்திருக்க முடியாது. கொஞ்சம் கஷ்டம். அதனால 2 பேராவது இதுல சம்பந்தப்பட்டு இருப்பாங்க என்று உற்சாகமா கூறினான் பவித்ரன். பரவாயில்லையே, நீயும் ஏதோ மூளைய யூஸ் பண்ற என்ற நிஷா சொல்ல பவித்ரன் சற்று பெருமை அடைந்தான். ஆனால் அதற்கு பின்னர் நிஷா கூறிய விஷயம்தான் அவனுக்கு அதிர்வை தந்தது. நீ இப்போ என்ன கேஸ் பண்ணியோ அதே தான் போலீசாரும் விசாரிச்சாங்க. அதே கண்ணோட்டத்தில் தான் அவர்களுடைய விசாரணையும் இருந்தது. அதனால்தான் மித்ராவை அவர்களால் பல மாதங்களாயும் கண்டுபிடிக்க முடியவில்லை. நான் இந்த கேஸை எடுத்துக்கொண்ட போது போலீஸ் சென்ற பாதையில் நாம் செல்லக்கூடாது அப்படின்னு நினைச்சுதான் இந்த கேஸை எடுத்தேன். ஏன் காரணம், கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு பிறகுதான் இந்த கேஸ் என்னிடம் வந்தது. இத்தனை மாதங்களாக போலீஸ் தேடக்கூடிய மித்ரா என்ற பெண் என்ன ஆனாள் என்பது தெரியவில்லை. அப்படி என்றால் போலீஸ் சென்று கொண்டிருக்க பாதையில் ஏதோ ஒரு தவறு இருக்கும்னு தோணுச்சு. அதனாலதான் போலீஸ் செய்த விசாரணையை விட்டுவிட்டேன். ஆரம்பத்திலிருந்து இந்த கேஸை எடுத்தேன். ஆரம்பத்தில் என்றால் எங்கிருந்து? போலீஸ் விசாரணை ட்ரெயின்ல இருந்து தொடங்கியது. என்னோட விசாரணை மித்ராவின் ஹாஸ்டல்ல இருந்து தொடங்கியது. போலீஸ் விசாரணையில் மித்ரா தங்கியிருந்த ஹாஸ்டல் நிர்வாகிக்கு போன் செய்து கேட்டபோது மித்ரா 3 மணிக்கு ஹாஸ்டலை விட்டு கிளம்பிவிட்டாள் என்ற தகவல் தான் கிடைத்தது. நான் அவர்களை நேரில் சென்று விசாரிக்க போனேன். அப்போ அந்த ஊரில் இருந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிரில் ஒரு சர்ச் இருப்பதை பார்த்தேன். அந்த ஏரியாவில் பெரும்பாலும் கிறிஸ்டியன்ஸ் தான் இருக்கிறாங்க. அவர்களுக்கு பொதுவான அந்த சர்ச் தான் அங்கு இருந்திருந்தது. ஆனால் விஷயம் அதுவல்ல. சர்ச்சுக்கு வெளியே இருந்த சிசிடிவி கேமரா. என்ன சொல்ற? ஆமாம், சர்ச்சுக்கு வெளியே சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு இருந்தது. அந்த கேமரா ரயில்வே ஸ்டேஷன் வாசல் வரைக்கும் கவர் செய்தது. அப்படின்னா மித்ரா ட்ரெயின்ல ஏறும்போது அந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருக்கும். அந்த நேரத்திலேயே மித்ராவை யாராவது பின்தொடர்ந்து இருப்பாங்களா என்ற ஐயத்தில் தான் நான் அந்த சிசிடிவி கேமராவை எடுத்து அதிலிருந்து ரெக்கார்டிங்கை பார்த்தோம். ஆனால் நாங்கள் நினைக்காத விஷயம் அதிலிருந்து தெரிய வந்தது. அப்படி என்ன விஷயம்? மித்ரா அன்றைக்கு காலையில் ட்ரெயினில் ஏறவே இல்லை. என்ன சொல்ற? அது எப்படி சாத்தியம்? டிடிஆரை விசாரித்த போது மித்ராவோட அடையாள அட்டை சரிபார்த்ததாக சொன்னாங்களே. டிடிஆர் கொடுத்த செக்கிங் லிஸ்ட்ல மித்ரா ட்ரெயின்ல ஏறியாதான ஆதாரம் இருந்தது. நீதானே சொன்ன. அது எல்லாம் உண்மைதான். என்ன நிஷா குழப்புற? எந்த குழப்பமும் வேண்டாம். அன்றைக்கு காலையில 4 மணிக்கு வந்த ட்ரெயின்ல ஏறியது மித்ரா கிடையாது. இன்னும் சொல்ல போனா மித்ரா ஸ்டேஷன் பக்கமே வரவில்லை. அப்படின்னா ட்ரெயின்ல ஏறியது மித்ரா இல்ல, தாரிகா. அதாவது மித்ராவுடைய அக்கா தாரிகா. ஒரே குடும்பம், அக்கா தங்கச்சி. 2 பேரோட முகஜாடையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பெரிய வயசு வித்தியாசமும் கிடையாது. அந்த ட்ரெயின்ல மித்ராவாக ஏறி டிடிஆர் வந்தபோது மித்ராவின் அடையாள அட்டையை தன்னுடையது என்று காண்பித்திருக்கிறாள் தாரிகா. இவ்வளவு நாட்களும் ட்ரெயினில் காணாம போன மித்ராவை தேடிக்கொண்டு இருந்திருக்கிறோம். அதனாலதான் மித்ராவை கண்டுபிடிக்க முடியாமல் இருந்திருக்கிறது. மை காட், ஆரம்பமே தப்பான விசாரணை இருந்திருக்கே. ஆனால் எதுக்காக தாரிகா இப்படி செய்யணும்? மித்ரா காணாமல் போனதற்கும் தாரிகாவிற்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று கேட்டதற்கு அவர்கள் கண்டுபிடித்த விஷயத்தை பற்றி நிஷா கூறத் தொடங்கினாள். தாரிகா தான் மித்ராவை போல ரயிலில் பயணம் செய்திருக்கிறாள் என்ற உண்மை தெரிந்ததும் தாரிகாவை பற்றி விசாரிக்க சொன்னேன். அதே நேரத்தில் தாரிகா வீட்டிற்கு சென்று அவளிடமும் விசாரணை நடத்தினேன். இதுவரைக்கும் மித்ரா காணாமல் போன கேஸில் தன் மீது சந்தேகம் வரவில்லை என்று நிம்மதியாக இருந்த தாரிகா நான் அவளை விசாரிக்க தொடங்கியதும் சற்று பயந்து போனாள். சிசிடிவி கேமராவில் அவளது உருவம் பதிவாகி இருந்த விஷயத்தை சொன்னபோது தாரிகாவிடம் பயமும் நடுக்கமும் தெரிந்தது. அப்படின்னா தாரிகா ட்ரெயினை விட்டு இறங்கும் போது வெங்கட்ராமன் பார்த்திருக்கணுமே. தாரிகா அந்த ஸ்டேஷன்ல இறங்கவில்லை. அதற்கு அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கியிருக்கா. இது விசாரணையின் முடிவில் தாரிகா சொன்ன விஷயம். தாரிகா உண்மையை சொன்னாளா? ஆரம்பத்தில் தாரிகா உண்மையை சொல்லவே இல்லை. பிறகு விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிச்ச பின்னர் தான் உண்மையை சொன்னாள். என்ன சொன்னாள்?
தாரிகா விசாரித்துக் கொண்டு இருக்கும்போது என்னுடைய அசிஸ்டன்ட் தாரிகாவை பற்றி விசாரித்து என்கிட்ட வந்து சொன்னான். தாரிகாவிற்கு 19 வயதிலே திருமணம் நடந்திருக்கு. இதுவும் உறுத்தலான விஷயமாகவே இருந்தது. அதற்கான காரணத்தை விசாரித்த போதுதான் கல்லூரியில் படிக்கும்போது தாரிகா ஒருவனை காதலித்தாள் என்ற விஷயம் தெரிய வந்தது. அவளோட வீட்டில் அந்த காதலுக்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் உடனடியாக இன்னொரு பையனை பார்த்து திருமணமும் செய்து வைத்திருக்கிறார்கள். இதுக்கும் மித்ரா காணாம போன விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம்? தாரிகாவின் காதல் விவகாரத்தை விசித்ராவிடம் சொன்னதே மித்ரா தான். ஓஹோ! இப்ப புரியுது. இதனாலதான் தாரிகாவுக்கு மித்ரா மீது கோவம். அதனால மித்ராவை ஏதோ செய்து விட்டார். இல்ல. பின்ன இதுவும் தாரிகாவிற்கும் மித்ரா மீது கோபம் வர ஒரு காரணமாக இருந்திருக்கு. ஆனால் உண்மையான காரணம் வேற. அது என்ன? நிஷா கூறிய காரணம் பவித்ரனை அதிர்ச்சியடைய செய்தது. தாரிகாவை விசாரித்துக் கொண்டு இருக்கும்போதே நான் ஒரு விஷயத்தை கவனித்தேன். தாரிகா மற்றும் அவளது கணவன் கண்ணன் 2 பேருக்குமே கருப்பு நிற கண்கள். ஆனால் அவளது குழந்தைக்கு மட்டும் பூனை நிற கண்கள் இருந்தது. இது எப்படி சாத்தியம்? இந்த விஷயம் ரொம்பவே உறுத்தலா இருந்தது. அதனால் தாரிகாவிடம் இதை பற்றி கேட்டேன். அப்போதுதான் அவளோட முகத்தில் ஒரு மரண பயத்தை பார்த்தேன். அதே நேரத்துல தாரிகாவின் முதல் காதலை பற்றி தெரிய வந்ததும் ஒருவேளை தாரிகாவின் காதலன் குழந்தை இதுவா இருக்குமோ என்று எண்ணி தாரிகாவிடம் அதை பற்றி விசாரித்த போதுதான் உண்மை வெளிவந்தது. என்ன உண்மை? தாரிகா காதலிக்கும் போதே 2 மாதம் கர்ப்பமாக இருந்திருக்கிறாள். இதனை வீட்டில் சொல்லாமல் மூடி மறைத்து திருமணம் செய்திருக்கிறாள். அடிப்பாவி! எல்லாரும் குழந்தை குறைப்பிரசவத்தில் பிறந்தது என்றுதான் எண்ணியிருக்கிறார்கள். ஆனால் தாரிகாவிற்கு தான் உண்மை தெரியும். மற்ற யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது, மித்ராவை தவிர. அப்படின்னா மித்ராவுக்கு விஷயம் தெரியுமா? மித்ராவுக்கு இந்த விஷயம் சமீபத்தில் தெரிஞ்சிருக்கு. இந்த விஷயத்த மற்றவர்களிடம் சொல்லிவிடுவேன் என்று தாரிகாவை பயமுறுத்தியிருக்கிறாள் மித்ரா. மித்ராவா? ஆமாம். விஷயத்தை வெளியே சொல்லிவிடுவேன் என்பதனை காரணமாக வைத்து மித்ரா தாரிகாவை பல முறை மிரட்டி பணம் பறித்திருக்கிறாள். அவளுக்கு வேண்டிய விஷயங்களை சாதித்திருக்கிறாள். வீட்ல இந்த விஷயத்தை சொல்லிவிடுவேன் என்று மிரட்டியே தனக்கு வேண்டிய காரியத்தையே மித்ரா சாதித்து கொண்டிருக்க, இப்படியே போனால் தன்னோட வாழ்க்கை என்னவாகுமோ என்ற பயத்தில் இருந்த தாரிகா மித்ராவிடம் கெஞ்சியிருக்கிறாள். ஆனால் மித்ரா மசிவதா இல்லை. கடைசியா மித்ராவை கொலை செய்ய முடிவெடுத்திருக்கிறாள். தங்கச்சியே அக்காவை மிரட்டி இருக்கிறாள். கூட பிறந்த அக்காவையே தங்கச்சி கொலை செய்ய நினைக்கிறாள். கஷ்ட காலம். ஆமாம். மித்ரா எப்போதும் 4 மணி ரயிலில் தான் பயணம் செய்வாள் என்று தெரிந்து கொண்டு அதற்கு முன்னதாகவே மித்ராவை சந்திக்க சென்றிருக்கிறாள் தாரிகா. இப்ப புரிஞ்சிடுச்சு. தாரிகா மித்ராவை பார்க்க போயிருக்கா. மித்ராவை கொலை செஞ்சிருக்கா. அவளுடைய உடல்ல அந்த இடத்துல எங்கேயோ மறைச்சு வச்சுட்டு மித்ரா போக இருந்த ரயில ஏறி ஊருக்கு திரும்பி இருக்கிறாள் தாரிகா. இதுதான் நடந்திருக்கு என்று பவித்ரன் கேட்க, நிஷாவோ சிரித்து கொண்டு அதுதான் இல்லை என்றாள். இல்லையா? தாரிகா மித்ராவை கொலை செய்ய திட்டமிட்டு சென்றது என்னவோ உண்மைதான். ஆனால் தாரிகா மித்ராவை சந்தித்த அவளது ஹாஸ்டலுக்கு பின்புறம் காத்திருக்கிறாள். மித்ரா வந்ததும் அவளை தாக்க கத்தியுடன் காத்திருந்தாள். ஆனால் வெகு நேரம் ஆகியும் மித்ரா வரவில்லை. வரவில்லையா? எங்க போனா? தாரிகாவிற்கும் அதே குழப்பம்தான். அந்த நேரத்தில் சற்று தொலைவில் ஏதோ சத்தம் கேட்டிருக்கு. அதனால தாரிகா அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சத்தம் வந்த திசையை நோக்கி செல்லும் போது தூரத்தில் யாரோ தரையில் கிடப்பது தெரிஞ்சிருக்கு. தாரிகாவும் அங்கு சென்று பார்க்கிறாள். அங்கு அங்கு மித்ரா இறந்து கிடக்கிறாள். வாட்? மித்ரா யாரோ தலையில் தாக்கி இருக்காங்க. அதனால மித்ரா இறந்திருக்கிறாள். இது என்ன புது குழப்பம்? இன்னும் முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்லல. என்ன முக்கியமான விஷயம்? மித்ராவின் சடலத்தை கண்ட தாரிகா பயந்து போய் என்ன செய்வதென்று தெரியாமல் முழிக்கிறாள். யாரும் பயந்து விடக்கூடாதே என்று எண்ணி அவசரமாக அருகில் ஒரு குழியை தோண்டி அதில் மித்ராவை போட்டு புதைத்து விடுகிறாள். இது ஏன் தாரிகா தன்னை காப்பாற்றிக் கொள்ள சொன்ன பொய்யா இருக்கக்கூடாதா? ஐ மீன் தாரிகாவை கொலை செய்து மித்ராவை போத்து விட்டு உங்களோட பொய் சொல்லியிருக்கலாமே. நாங்களும் அப்படிதான் சந்தேகப்பட்டோம். தாரிகா கொலை செய்யலை என்ற விஷயத்தை நாங்கள் நம்பவில்லை. எங்களுக்கும் சந்தேகம் வந்தது. ஆனால் பாலிகிராப் டெஸ்டை பயன்படுத்த போது தாரிகா உண்மையைதான் சொல்கிறாள் என்பது தெரிந்தது. தாரிகா எதற்காக மித்ராவின் சடலத்தை புதைக்க வேண்டும்? மித்ராவின் சடலத்தை அங்கே விட்டுவிட்டால் யார் கண்களாவது மித்ராவின் சடலம் தென்படும். அப்படி மித்ராவின் சடலம் கிடைத்தால் போலீஸ் கேஸை ஆராய தொடங்குவார்கள். எங்கே அந்த விசாரணையில் தாரிகாவின் பித்தலாட்டம் வெளிப்பட்டு விடுமோ என்ற பயத்தில் மித்ராவின் சடலம் யாருக்கும் தெரியக்கூடாது என்று மித்ராவை புதைத்து விட்டாள். கேஸை திசை திருப்புவதற்காக மித்ராவின் அடையாள அட்டையை பயன்படுத்தி தாரிகா ட்ரெயினில் பயணம் செய்திருக்கிறாள். பிறகு என்ன நடந்தது? நாங்க மித்ராவின் உடலை போஸ்ட்மார்ட்டம் செய்த தாரிகா மித்ரா புதைத்த இடத்திற்கு சென்றோம். ஆனால் ஆனால் என்ன? மித்ராவின் சடலம் அங்கு இல்லை. வாட்? நிஷா, நீ எனக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சி கொடுக்குற. கேட்டதுக்கே உனக்கு இப்படி இருக்கே. கேஸை விசாரிச்ச எனக்கு எப்படி இருந்திருக்கும் என்று சொல்லி அடுத்து என்ன செய்தாள் என்ற விஷயத்தை கூறத் தொடங்கினாள். மித்ராவின் உடல் அங்கு இல்லைன்னா எங்க போனது? யார் எடுத்துட்டு போனது? யாரா இறக்கும்னு நினைக்கிற? மித்ராவை கொலை செய்தவனாதான் இருக்கணும். எதனால அப்படி சொல்ற? கொலைக்காரன் மித்ராவை கொலை செய்திருக்கணும். அதே நேரத்தில் தாரிகா அங்க வந்திருக்கணும். அதனால கொலைக்காரன் தாரிகா போற வரைக்கும் மறைஞ்சிருந்துட்டு தாரிகா போனது பின்னத்தை தோண்டி எடுத்துட்டு போயிருக்கலாம். அப்படின்னா அவன் ஏன் தாரிகா உயிரோட விடணும்?
தாரிகா தான் கொலைக்காரனின் முகத்தை பார்க்கலையே, அதனால விட்டு வைத்திருக்கலாம். இல்லனா தாரிகாவையும் அவன் கொலை செய்ய நினைத்து முன் வரும்போது தாரிகா மித்ராவின் சடலத்தை பிதைப்பதை பார்த்திருப்பான். அதனால தாரிகா இந்த விஷயத்தை வெளியே சொல்ல மாட்டாள் என்று நம்பி அவளை உயிரோடு விட்டுட்டு தாரிகா போற வரைக்கும் காத்திருந்து மித்ராவின் சடலத்தை எடுத்திருப்பான். நல்ல கேஸ். வேற கேஸ் ஏதாவது இருக்கா? இது திட்டமிட்ட கொலையா இல்லாமல் மித்ராவிற்கு கொலைகாரனுக்கும் இடையில் ஏதாவது வாக்குவாதம் ஏற்பட்டு அதனால மித்ராவை அவன் தாக்கியிருப்பான். எதிர்பாராத விதமா மித்ரா இறந்திருக்கலாம். அந்த நேரத்தில் தாரிகா அங்கு வரவும் கொலைக்காரன் மறைந்திருந்து நடப்பதை பார்த்திருப்பான். தாரிகா சென்றதும் சடலத்தை எடுத்திருப்பான். குட். வேறு கற்பழிப்பு, அதை தொடர்ந்து கொலை, இப்படியும் இருக்கலாம். ஹாஸ்டல் வேற காட்டுப்பகுதியில இருக்கு. கொலைக்காரனுக்கு வசதியா இருந்திருக்கும். பரவாயில்ல, நீயும் நல்லாவே கணிக்கிற. நீ சொன்ன எல்லா விதத்திலும் போலீஸ் விசாரிக்க சொன்னோம். ஆனால் இதுக்கிடையில் வேறு ஒரு விஷயம் தெரிய வந்தது. என்னது? மித்ரா 3 மணிக்கு கிளம்பியதாக ஹாஸ்டல் நிர்வாகி சொன்னாரே, அப்போது மித்ராவுடன் வேறு யாராவது கிளம்பினார்களா? அப்படி அவளுடன் யாராவது கிளம்பி இருந்தால் அது யார்? இல்ல மித்ரா மட்டும் தனியா கிளம்பினாளா? தனியா கிளம்பி இருந்தால் எப்படி பாதுகாப்பா அந்த நேரத்துல ஒரு பெண்ணை தனியா அனுப்பினீர்கள்? அதுக்கு ஹாஸ்டல் நிர்வாகம் என்ன பதில் வைத்திருக்கிறது என்று விசாரிக்க நினைத்தேன். இந்த விஷயத்தை நான் யோசிக்கவே இல்லையே. உனக்கு எப்படி திடீர்னு இந்த விஷயத்தை விசாரிக்கணும்னு தோணுச்சு? ஹாஸ்டலுக்கு பின்னாடி தானே மித்ராவின் மரணம் நிகழ்ந்திருக்கு. அப்படின்னா ஹாஸ்டல் நிர்வாகிகளோ இல்லைன்னா அங்கு வேலை செய்பவர்களோ இதில் சம்பந்தப்பட்ட வாய்ப்பு இருக்கு தானே? அட ஆமாம். அதனால அதை விசாரிக்க சென்ற போதுதான் இன்னும் ஒரு திடுக்கிடும் தகவல் கிடைத்தது. இன்னுமா? என்ன அது? பொதுத் தேர்வு முடிந்த அன்று மதியம் 1 மணிக்கு விசித்ராவுக்கு போன் செய்து பேசியிருக்கிறாள் மித்ரா. மதியம் 3:30 மணிக்கு ஹாஸ்டலை விட்டு கிளம்பியிருக்கிறாள். அதாவது மித்ரா 3 மணிக்கு கிளம்பியாதா சொன்னார்களே, அது உண்மைதான். ஆனால் சம்பவம் நடந்த அன்று அதிகாலை 3 மணிக்கு அல்ல, அதற்கு முந்தைய நாள் 3 மணிக்கு. என்ன, மதியம் 3 மணிக்கா? ஆமா. ரெஜிஸ்டர்ல மதியம் 3 மணி என்று எழுதி கையெழுத்து போட்டிருக்கிறார். ஏன் காலையில செல்ல வேண்டிய ட்ரெயினுக்கு முந்தைய நாள் மதியம் ஹாஸ்டலை விட்டு கிளம்பணும்? அதே சந்தேகம் தான் எங்களுக்கும் வந்தது. தாரிகா மித்ராவின் சடலத்தை பார்ப்பதாக சொன்ன அந்த நேரம் அதிகாலை 3:20. அப்படின்னா இடைப்பட்ட 12 மணி நேரம் மித்ரா எங்க, யாருடன் இருந்தாள்? இந்த கேஸ் நிஜமாவே பெரிய தலைவலியை கொடுக்க வேண்டிய கேஸ் தான் போல. மித்ரா ஹாஸ்டலை விட்டு வெளியில் சென்ற போது மதியம் 3:30 மணி. அதே நேரத்திற்கு இன்னும் 2 பெண்களும் போயிருக்காங்க. அதுவும் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பெண்கள் தான். அதனால 3 பேரும் சேர்ந்து சென்றிருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று எண்ணி இதற்கு முன்னாடி மித்ரா ஊருக்கு கிளம்பிய நாட்களில் எந்த நேரத்திற்கு கிளம்பியிருக்கிறாள் என்று பார்த்தோம். காலையில 4 மணிக்கு போக வேண்டிய ரயிலுக்கு எப்போதுமே மித்ரா முந்தைய நாள் 6 மணிக்கு கிளம்பியிருக்கிறாள். 6 மணிலிருந்து விடிய காலை 4 மணி வரைக்கும் எங்கேயோ இருந்துவிட்டு 4 மணி ட்ரெயினில் ஏறியிருக்கிறாள். இதுதான் வழக்கமாக நடந்திருக்கு. அப்படி மித்ரா ஒவ்வொரு முறை செல்லும் போதும் அவளுடன் அந்த 2 பெண்களும் போயிருக்கிறார்கள். அப்படி பார்த்தால் மித்ராவின் தோழிகளால் தான் அவர்கள் இருக்க வேண்டும். அவங்க யாரு? ஜெசிகா, பூமிகா. இவர்கள் 2 பேரும் தான் எப்போதுமே மித்ராவுடன் சேர்ந்து வெளியே கிளம்பி இருக்கிறார்கள். ஹாஸ்டல் வார்டனும் அவங்க 3 பேருமே ரொம்ப நெருங்கிய தோழிகள் என்று வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அதை வைத்து பூமிகா, ஜெசிகா எங்கே இருக்காங்க என்று கண்டுபிடித்தால் மித்ராவை கொலை செய்தது யார் என்ற விஷயம் தெரியலாம். அதனால ஹாஸ்டல்ல அவங்க கொடுத்த விலாசத்தை வாங்கி கொண்டு பூமிகா, ஜெசிகாவை தேடி போனோம். பூமிகா, ஜெசிகாவும் கிடைத்தார்களா? ஆனால் அவங்க 2 பேருக்குமே மித்ரா காணாமல் போன விஷயம் தெரியல. அவர்களை விசாரித்த போது பொதுத் தேர்வு முடிந்த அன்றைக்கு தான் மித்ராவை கடைசியாக பார்த்தோம்னு சொன்னாங்க. அது எப்படி காணாமல் போன விஷயம் தெரியாமல் இருக்கோ? எல்லாரும் தோழிகள் என்றால் போன் செய்தாவது பேசியிருப்பார்களே. அதற்கும் காரணம் சொன்னாங்க. மித்ரா அவர்களிடம் சரியான விலாசமும் கொடுக்கவில்லையாம், போனும் செய்யவில்லையாம். சில நட்புகளின் ஆயுள் படித்து முடிக்கும் வரைதானே இருக்கும். அதனால அப்படியே விட்டுட்டாங்க. மித்ரா காணாம போன விஷயம் நாங்க சொன்ன பிறகுதான் அவங்களுக்கு தெரிய வந்தது. சரி, சம்பவம் நடந்த அன்று மூவர் எங்க இருந்தார்களாம்? மித்ரா, ஜெசிகா, பூமிகா 3 பேருமே ஸ்கூல் சேர்ந்ததுல இருந்து ஒன்றாகவே தான் இருந்திருக்கிறார்கள். ஒரு நாள் அந்த ஏரியாவில் காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு பெண் கூட இவங்களுக்கு நட்பு ஏற்பட்டிருக்கு. அந்த பெண்ணோட பெயர் ரம்யா. எப்படி காலேஜ் படிக்கிற ரம்யா இவங்க சந்திச்சாங்க? பூமிகாவும் மித்ராவும் சண்டே ஜெசிகாவுடன் சர்ச்சுக்கு போவாங்க. அங்கதான் ரம்யாவை சந்திச்சிருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல எதிரில் இருந்த சர்ச்சா? ஆமா. ரம்யாவுடன் சேர்ந்த பிறகுதான் இவங்க 3 பேரும் ஹாஸ்டல்ல போய் சொல்லிவிட்டு வெளியே செல்ல தொடங்கி இருக்கிறார்கள். மற்ற நாட்களில் வெளியே விட மாட்டார்கள் என்ற காரணத்தால் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரம்யாவை சந்திக்கிறார்கள். அதே போல அவர்கள் ஊருக்கு கிளம்பும் நாட்களிலும் சீக்கிரமே ஹாஸ்டல்ல இருந்து கிளம்பி ரம்யாவை பார்த்து இருக்கிறார்கள். ரம்யாவின் வீடு ஹாஸ்டல்ல இருந்து கொஞ்சம் தூரமாக தான் இருக்கு. ஆனால் ரம்யாவிற்கு சொந்தமான ட்ரீ ஹவுஸ் ஹாஸ்டலுக்கு ரம்யாவின் வீட்டிற்கும் இடையில் இருக்கிறது. அதனால வழக்கமாக ரம்யாவை சந்திக்கும் போது அந்த ட்ரீ ஹவுஸ்ல தான் சந்திச்சிருக்காங்க. சம்பவம் நடந்த அன்றைக்கும் ரம்யாவுடன் ட்ரீ ஹவுஸ்ல தான் தங்கி இருக்கிறார்கள். வழக்கமாக மித்ரா காலையிலே கிளம்பி விடுவாள். தூக்கத்தில் இருப்பவர்கள் எழுப்ப வேண்டாம் என்று மித்ரா சொல்லிக் கொள்ளாமல் செல்வதுதான் வழக்கம். மற்ற இருவரும் விடிந்த பிறகு பஸ்ஸில் போவார்களாம். அந்த நேரத்துல அப்படி என்னதான் பண்ணுவாங்க? சுற்றி பார்க்க இடம் கூட இல்லாத அந்த காட்டு பகுதியில எல்லாம் ஒரு த்ரில். அவங்களே சமைத்து சாப்பிட்டு கதை பேசி விளையாடி ஆட்டம் போட்டு இருந்திருக்கிறார்கள். நீங்க ரம்யா விசாரிக்கலையா?
ஜெசிகாவையும் பூமிகாவையும் விசாரித்த பின்னர் ரம்யாவின் விலாசத்தையும் வாங்கி மூவரையும் நம்மோட ஆபீஸ்க்கு வரவழைத்து விசாரிச்சோம். ஏதாவது தடயம் கிடைச்சதா? மூவரையும் ஒன்றாக நம்ம ஆபீஸ்க்கு வர சொல்லி விசாரித்த போது பூமிகா ரொம்ப பயந்திருந்த மாதிரி தெரிஞ்சது. வீட்டில் வைத்து விசாரிக்கும் போது இல்லாத பயம் ரம்யாவுடன் சேர்ந்து இருக்கும் போது ஏற்பட்டதாக தோன்றியது. ஒருவேளை தோழிகளுக்கு இடையில் ஏதாவது வாக்குவாதம் ஏற்பட்டு அதனால அவங்களே மித்ரா கொலை செய்திருக்காங்களோ? அதே சந்தேகத்தில் தான் விசாரணை நடத்தினோம். அப்போதுதான் அந்த தகவல் கிடைத்தது. நாங்க விசாரிக்கும்போது மித்ரா இறந்த விஷயத்த சொல்லல. காணாமல் போய்விட்டாள் என்று மட்டும்தான் சொல்லியிருந்தோம். விசாரிக்கும் போதே பூமிகா கொஞ்சம் பயந்தது போல தெரிஞ்சது. அதே நேரத்துல ரம்யாவும் எதையும் மறைப்பது போல் தோன்றியது. இருவரும் மேலும் சந்தேகம் வந்ததா? அதனால மூவரையும் தனித்தனியா விசாரிச்சோம். அப்போதான் அந்த உண்மை தெரிய வந்துச்சு. சம்பவம் நடந்த அன்று எல்லாரும் ட்ரீ ஹவுஸ்ல தூங்கி கொண்டிருக்கும் போது மித்ரா ஊருக்கு கிளம்ப தனது உடைமைகளை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றிருக்கிறாள். தூக்க கலக்கத்தில் இருந்த ஜெசிகா இதை பார்த்திருக்கிறாள். அப்போது மணி 3:25 மணிக்கு பூமிகா ரம்யாவை பதட்டமாக எழுப்பியிருக்கிறாள். மித்ரா ஹாஸ்டல் பக்கத்தில் இறந்து கிடப்பதாகவும் அவளோட தலையில் அடிபட்டு இருப்பதாகவும் கூறி ரம்யாவை எழுப்புகிறாள். ரம்யாவுக்கு அந்த நேரத்தில் என்ன செய்யறதுன்னு புரியல. எப்படி இது நடந்தது? ஏன் பூமிகா அந்த நேரத்துல ஹாஸ்டல் பக்கம் சென்றாள் என்று ரம்யா விசாரிக்க, அப்போதுதான் பூமிகா என்ன நடந்தது என்று உண்மையை சொல்கிறாள். இது தாரிகா மித்ராவின் சடலத்தை பார்த்த அதே நேரத்தில் நடந்த விஷயமா? ஆமா, பூமிகாவிற்கு போதைப் பொருள் பயன்படுத்தும் பழக்கம் இருந்திருக்கிறது. இந்த விஷயம் ஸ்கூல் முடிந்த கடைசி நாள் தான் மித்ராவுக்கு தெரிய வருகிறது. அவளை தவிர வேற யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது. ஓஹோ, அப்படின்னா மித்ரா உண்மையை சொல்லிடுவேன்னு சொல்லி பூமிகா மிரட்டியிருக்கணும். மித்ரா காலைல 3 மணிக்கு வெளியே செல்வதை பார்த்துட்டு பூமிகாவும் அவளோட சென்றிருக்கிறாள். இருவருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கணும். அதன் விளைவாக பூமிகா மித்ராவை தாக்கி இருக்கணும். மித்ராவும் இறந்திருக்கணும். ஆனால் பூமிகா வேண்டுமென்று இதை செய்யல. ஏதோ உணர்ச்சி வேகத்தில் மித்ராவை தாக்கியிருக்கிறாள். மித்ரா இறந்தது அவளுக்கே அதிர்ச்சியா இருந்திருக்கும். அதனால என்ன செய்வதென்று தெரியாமல் ரம்யாவின் உதவியை நாடி வந்திருக்கிறாள். வெரி குட் பவித்ரன், சரியான கெஸ். இதேதான் அங்கேயும் நடந்திருக்கு. எஸ், ஆனால் எதை வைத்து பூமிகா மித்ராவை தாக்கினாள்? மரக்கன்று நடுவதற்காக அந்த இடத்தில் குழி தோண்டி இருக்காங்க. அதுக்கு பயன்படுத்திய மண்வெட்டி வைத்துதான் பூமிகா மித்ராவை தாக்கியிருக்கிறாள். ஓஹோ, பூமிகாவும் ரம்யாவும் பேசிக் கொண்டிருக்கும் நேரத்தில் மித்ராவின் சடலத்தை கண்ட தாரிகா என்ன செய்யறது என்று தெரியாமல் மித்ராவின் உடலை புதைத்து விட்டாள். அதுவும் பூமிகா பயன்படுத்திய அதே மண்வெட்டியை வைத்து குழி தோண்டி மித்ராவை புதைத்திருக்கணும். எக்ஸாக்ட்லி. ஆனால் நிஷா, தாரிகா புதைத்த உடலை பூமிகாவும் ரம்யாவும் ஏன் தோண்டி எடுக்கணும்? இப்போ மித்ராவின் சடலம் எங்கே? அங்கதான் அடுத்த திருப்பமே இருக்கு. பூமிகாவிற்கும் ரம்யாவிற்கும் தாரிகா மித்ரா உடலை புதைத்த விஷயமே தெரியாது. அவங்க வந்து பார்க்கும்போது மணி 3:40. அதாவது தாரிகா மித்ராவின் சடலத்தை புதைத்துவிட்டு சென்ற நேரம் அது. அவங்க வந்த போது மித்ரா அங்க இல்ல. அதனால மித்ரா இறக்கவில்லை, மயக்கத்தில் இருந்திருக்கிறாள். மயக்கம் தெளிந்து எழுந்து சென்று விட்டாள் என்ற முடிவுக்கு வந்திருக்காங்க. அப்படின்னா மித்ராவின் சடலம் எங்கே? அவளை சடலத்தை எடுத்தது யார்? மித்ரா மிஸ்ஸிங் கேஸ் இந்த இடத்தில் தான் மித்ரா டெட் பாடி மிஸ்ஸிங் கேஸாக மாறியது. ஏன் பூமிகாவும் ரம்யா பொய் சொல்லியிருக்க கூடாது? பூமிகா கொலை செய்ததையே ஏற்றுக்கொண்டாள். அப்படி இருக்கும்போது இதை ஏன் மறைக்கணும்? அதுவும் இல்லாமல் சடலத்தை வைத்து அவங்க என்ன செய்ய போறாங்க? அப்படின்னா மித்ராவின் சடலத்தை எடுத்தது யாரு? தாரிகா, பூமிகா, ரம்யா இவர்களை தவிர இன்னொரு ஆளும் அதே இடத்தில் இருந்திருக்கணும். அவன்தான் மித்ராவின் சடலத்தை எடுத்திருக்கணும். இல்லை என்று மறுத்த நிஷா அடுத்த விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தாள். மீராவின் உடல் காணாம போனதால் என்று தெரிந்ததும் நாங்களும் அந்த இடத்தில் தாரிகா, பூமிகா தவிர வேறு யாரோ ஒருவர் இருந்திருக்க வேண்டும் என்றுதான் சந்தேகப்பட்டோம். ஆனால் அந்த சுற்றுவட்டாரம் முழுவதும் சந்தேகப்படும்படி யாராவது உளவினர்களா என்று விசாரித்ததில் ஒரு முக்கியமான தகவல் கிடைத்தது. அப்படி என்ன முக்கியமான தகவல்? சம்பவம் நடந்த அன்றைக்கு விடியற்காலை 4 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டின் நாய் ஏதோ ஒரு திசையை நோக்கி வெகு நேரம் குறைத்து கொண்டே இருந்திருக்கிறது. அந்த சத்தம் கேட்டதாக அக்கம் பக்கத்தினர் சொன்னாங்க. அந்த வீட்டின் உரிமையாளர் பார்த்திபனை விசாரித்த போது மித்ராவை பற்றிய மிக முக்கியமான தகவல் கிடைத்தது. என்ன தகவல்? மித்ராவின் சடலை எடுத்தது யார் என்று தெரிந்ததா? அன்றைக்கு காலையில் சுமார் 4 மணிக்கு முன்னாடி இருந்தே பார்த்திபன் வீட்டு நாய் குலைக்கும் சத்தம் கேட்டுட்டே இருந்திருக்கு. எதுக்கு குலைக்கிறது என்று பார்க்க பார்த்திபன் வந்திருக்கிறார். மித்ரா புதைக்கப்பட்ட இடத்தை நோக்கியும் நாய் குலைத்து கொண்டிருக்க பார்த்திபனும் அங்க என்ன இருக்கு என்று பார்க்க போயிருக்கிறார். அப்போ யாரோ ஒருத்தன் மித்ராவின் சடலத்தை எடுப்பதை பார்த்திபன் பார்த்திருக்கிறார். இல்லை, திடீர்னு பூமிக்கு அடியிலிருந்து ஒரு கை வெளியே வந்ததை பார்க்கிறார். இன்னும் சொல்ற? ஆரம்பத்தில் பயந்து அங்கிருந்து ஓட பார்த்த பார்த்திபன் ஒரு பெண்ணோட முனங்கல் சத்தம் கேட்டு அந்த இடத்திற்கு அருகில் வந்து பார்க்கிறார். சட்டென சுதார்த்து கொண்டு அந்த இடத்தை தோண்டுகிறார். உள்ளே மூச்சு முட்டி கொண்டு மித்ரா தவிச்சிட்டு இருக்கிறார். வாட், மித்ரா இஸ் அலைவா? எஸ், மித்ரா சாகவில்லை. மித்ராவை பூமிகா தாக்கியதும் மயங்கி விழுந்த மித்ராவை இறந்து விட்டதாக பூமிகா நினைத்து விட்டாள். அதே மாதிரியே தாரிகாவும் மித்ரா இறந்ததாக நினைத்து அவளை புதைத்து விட்டாள். பட் மித்ரா மயக்கத்தில் தான் இருந்திருக்கிறார்.
ஓ மை காட்! அப்படின்னா மித்ரா உயிரோட தான் இருந்திருக்கிறாளா? ஆமாம். அதுக்கு பிறகு என்ன நடந்தது? பார்த்திபன் மூச்சு முட்டிக் கொண்டிருந்த மித்ராவை எழுப்பி உட்கார வைத்து மெதுவாக அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறார். அங்க மித்ராவிடம் விசாரிக்கும்போது அவள் அதிர்ச்சியில் இருந்ததால் எதுவும் பேசவில்லை. அவளுக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்து ஆசுவாசப்படுத்தி அவரிடம் வீட்டுக்கு போகணும்னு சொல்லியிருக்கிறார். அவரும் மித்ராவின் உயிருக்கு ஏதோ ஆபத்து என்று உணர்ந்து அவளை தன்னோட காரில் அழைத்துச் சென்று வீட்டில் விட முடிவு செய்கிறார். மித்ராவோட உடைமைகளையும் தன்னோட காரில் வைத்துவிட்டு மித்ராவையும் ஏற்றிக்கொண்டு கிளம்பியிருக்கிறார். ஒரு நிமிஷம். மித்ராவுடைய உடைமைகளா? ஆமாம். ஊரைக்கு கிளம்பி வந்ததால் அவளோட லக்கேஜும் அவள் எடுத்து வந்திருக்கிறாள். பூமிகா மித்ராவை தாக்கும்போது அவளோட லக்கேஜ் அங்கேதானே இருந்ததா? ம். தாரிகா மித்ராவை புதைத்த பிறகு மித்ராவுடைய லக்கேஜ் அங்க கிடைத்திருக்குமே. பூமிகாவும் ரம்யாவும் வந்து பார்க்கும்போது அது எங்கே போனது? இல்ல. தாரிகா மித்ராவை புதைக்கும் போது அவளோட லக்கேஜையும் சேர்த்து புதைத்து விட்டாள். அதனாலதான் பூமிகாவும் ரம்யாவும் வந்து பார்க்கும்போது மித்ராவும் இல்லை, அவளோட லக்கேஜும் இல்லை என்றதும் மித்ரா சாகவில்லை, மயக்கத்தில் இருந்திருக்காள். மயக்கம் தெளிந்து எழுந்து சென்று விட்டாள் என்று நினைத்திருக்காள். ஓஹோ! பிறகு என்ன நடந்தது? பார்த்திபன் மித்ராவை அழைத்துக் கொண்டு ஊருக்கு கிளம்பியிருக்கிறார். போகும் வழியில் ஒரு பெட்ரோல் பங்கில் வண்டியை நிறுத்தி பெட்ரோல் போட்டிருக்கிறார். அப்போது சில்லறை இல்லை என்று சொன்னதால் உள்ளே சென்று சில்லறை மாற்றச் சென்ற நேரத்தில் மித்ரா மீண்டும் மாயமாகி இருக்கிறாள். என்ன திரும்பவும் மித்ரா மிஸ்ஸிங்கா? கடவுளே! என்று பவித்ரன் தனது தையில் கை வைத்து அமர்ந்துவிட பார்த்திபன் உள்ளே சென்று விட்டு மீண்டும் வெளியே வந்து பார்த்தபோது காரில் மித்ரா இல்லை. மித்ராவின் உடைமைகள் மட்டும்தான் இருந்திருக்கிறது. இதை வைத்துவிட்டு எங்கு போனாலும் என்று அவர் அந்த இடம் முழுவதும் தேடி பார்க்கிறார். மித்ரா இல்ல. என்ன செய்யறதுன்னு அவருக்கு தெரியல. இதை பற்றி வெளியே சொன்னால் எங்கே போலீஸோட டார்கெட் இவர் பக்கம் திரும்பி விடுமோ, தன்னையே குற்றவாளி என்று கேஸை தன் மீது போட்டு விடுவார்கள் என்ற பயம். அதனால இந்த விஷயத்தை வெளியே சொல்லாமல் மறைத்து விட்டார். நாங்க அவரை தேடி போய் விசாரிக்கும் பொழுது அவரால் உண்மையை சொல்லாமல் இருக்க முடியல. அதனால விஷயத்தை சொல்லிவிட்டார். நிஷா, உனக்கு பார்த்திபன் மீது சந்தேகம் வரவில்லையா? ஒருவேளை மித்ராவை அவரே ஏதாவது செய்துவிட்டு இப்படி நாடகம் ஆடி இருக்கலாமே. வாய்ப்பு இருக்கு. அவர் சொல்வது உண்மையோ பொய்யோ அப்படிங்கிறத பார்க்க அவர் எந்த பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டாரோ அங்கே போனோம். அங்கே இருந்த சிசிடிவி கேமரா மூலம் இவர் சொன்னதே உண்மை என்பது தெரிந்தது. என்ன சிசிடிவி கேமரா? அப்படி என்றால் மித்ராவிற்கு என்ன நடந்தது என்றும் அதில் பதிவாகி இருக்குமே. ஆமாம், இருந்தது. மித்ராவின் உடைமைகளை நான் ஆராய்ந்து கொண்டிருந்தது அதே நேரத்தில் தான் பார்த்திபனை அழைத்து கொண்டு என்னுடன் வேலை பார்ப்பவர்கள் அந்த பெட்ரோல் பங்கிற்கு சென்று விசாரிக்க போனார்கள். அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் சம்பவம் நடந்த அன்று பார்த்திபன் காரில் வந்ததும் அந்த காருக்குள் மித்ரா இருந்ததும் ஊர்ஜிதமாகிவிட்டது. சில்லறை மாற்ற பார்த்திபன் சென்ற நேரத்தில் யாரோ ஒரு பெண் காரில் வந்து பங்கிற்கு வெளியே காரை நிறுத்திவிட்டு பார்த்திபன் காருக்கு அருகில் வந்து கார் கதவை திறந்து மித்ராவின் முகத்தில் மயக்க மருந்தை செலுத்தி அவளை மயக்க வைத்து அவளை இழுத்து கொண்டு போனாள். இவை அனைத்தும் அந்த வீடியோவில் பதிவாகியிருந்தது. என்ன சொல்ற? ஒரு பெண்ணா? யார் இது? அதுதான் தெரியல. அவளுடைய முகம் தெளிவாக சிசிடிவி கேமராவில் பதிவாகவில்லை. அதனால அது யாராக இருக்கும் என்ற முடிவுக்கு என்னால வர முடியல. அதே நேரத்துல மித்ராவின் உடைமைகளை ஆராய்ந்து கொண்டிருந்த நேரத்தில் எனக்கு மித்ராவின் டைரி கிடைத்தது. அதிலிருந்து தான் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடிந்தது. அப்படியா? யார் அந்த குற்றவாளி? என்ன நடந்தது? மித்ரா என்ன ஆனாள்? எனக்கு டென்ஷன் ஆகுது, சீக்கிரம் சொல்லு என்று பவித்ரா நிஷாவை அவசரப்படுத்த, அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும். என்ன விஷயம்? இன்னொரு கேஸ். மறுபடியும் இன்னொரு கேஸா? ஐயோ, மித்ரா கேஸே இன்னும் முடியலையே. இன்னும் நீ டிடெக்டிவ் ஆகவே இல்ல. கதையை கேட்டதுக்கே உன்னை தலை சுத்துதா? சரி, என்ன கேஸ் என்று சொல்லு. இது கொஞ்சம் பழைய கேஸ். இந்த கேஸை பற்றி உனக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அனிதா, பாலு என்ற ஒரு தம்பதி. அவங்களுக்கு 4 வயசு என்ற ஒரு பையன். பெயர் சதீஷ். குடும்பம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் நடுராத்திரில பாலு தன்னோட மகனை எழுப்பி, உன் தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை, நாம உடனே போய் பார்க்கணும் சொல்லி பையனை அழைத்து கொண்டு காரில் கிளம்புகிறார். மறுநாள் மாலைதான் வீட்டுக்கு வருகிறார். இதற்கிடையில் அவருடைய மனைவி காணாமல் போறாங்க. அனிதாவுக்கு அன்று ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கிறது. அந்த மீட்டிங்க்கு அவங்க வரவில்லை என்று தெரிந்ததும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அனிதா வீட்டுக்கு வந்து பார்க்கிறார்கள். வீடு பூட்டி இருக்கு. பாலுவும் சதீஷும் மாலை திரும்பி வந்ததும் விஷயத்தை அவங்கிட்ட சொல்லி, உங்க மனைவி எங்கே என்று கேட்கும் பொழுது, எனக்கு தெரியாது, நான் இப்போதான் வீட்டுக்கு வருகிறேன் என்று சொல்றாரு. உடனே அனிதாவும் தோழிக்கும் சந்தேகம் ஏற்படுது. அதற்கு காரணம், இதுக்கு முன்னாடி பாலு தன்னை கொடுமை செய்ததாக தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அனிதா சொல்லி வச்சிருக்காங்க. திடீர்னு நான் காணாம போனாலோ அல்லது இறந்து போனாலோ அது தற்செயலா நடந்து கிடையாது. நிச்சயமா பாலு தான் என்ன கொலை செய்திருப்பான் என்று அவங்க கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்காங்க. இப்போ அனிதாவை காணவில்லை என்றதும் உடனே அவங்களுக்கு பாலு மீது சந்தேகம் வருது. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. போலீஸ் வந்து விசாரணை நடத்தும் போது அந்த வீட்டின் ஹாலுக்கு பக்கத்துல ரத்த துளிகள் சிந்தி கிடப்பதை பாக்குறாங்க. அந்த ரத்தத்தை எடுத்து பரிசோதனை செய்யும் போது அது அனிதாவின் ரத்தம் என்று தெரிய வருது. ஆனால் அனிதாவிற்கு என்ன ஆனது என்று யாருக்கும் தெரியல. உடனே அனிதாவுடைய பெற்றோர் பாலு மீது கேஸ் ஃபைல் பண்றாங்க. அவங்களுடைய மகளை பாலு ஏதோ செய்துவிட்டார் என்று அந்த கேஸ் நடக்குது. அனிதாவின் சடலம் யாருக்கும் கிடைக்கவில்லை. அல்லது அனிதா காணாமல் போனாரா என்பது பற்றியும் யாருக்கும் தெரியவில்லை.
இப்படி போயிட்டு இருக்கும்போது பாலு தனக்கு எதுவுமே தெரியாது, தான் ஒரு நிரபராதி என்று கூறுகிறார். அக்கம் பக்கத்தினரை விசாரிக்கும்போது சரி, உறவினர்களை விசாரிக்கும் போதும் சரி, பாலுவை பற்றிய ஒரு நல்ல அபிப்பிராயத்தை கூட யாருமே சொல்லல. பாலுவிற்கு குடிப்பழக்கம், போதை பழக்கம் என்று எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கிறது. அதுவும் இல்லாம நிறைய பொண்ணுங்கள கூட தப்பான தொடர்பும் இருக்கு. அனிதாவ அவர் நிறைய கொடுமை செய்கிறார் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. அனிதாவிற்கு இதனால பல காயங்கள் ஏற்பட்டிருக்குன்னு அப்படின்னு சொல்றாங்க. அவனுடைய குடும்ப டாக்டர் கூட பாலு அனிதாவை தாக்கியதால் ஏற்பட்ட காயங்களுக்கு தன்னிடம்தான் அனிதா சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார். கடந்த ஒரு வருடமாவே இதேதான் நடந்திருக்கிறது என்று மற்ற அனைவரின் வாக்குமூலத்திலும் தெரிய வருகிறது. ஆனால் பாலு மட்டும் இதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. தனக்கும் அனிதா காணாமல் போனதற்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நாங்கள் இருவரும் சந்தோஷமா தான் இருந்திருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். காணாமல் போன அன்று இரவு என்ன நடந்தது என்று பாலுவிடம் விசாரித்த போது அவர் சொன்ன வாக்குமூலத்தின்படி அன்று இரவில் பாலுவுடைய அப்பாவிற்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது. அதனால் பாலு சதீஷை அழைத்துக் கொண்டு தனது தந்தையை பார்க்க கிளம்புகிறார். அனிதா அவருடன் வர மறுத்ததால் அனிதாவை அங்கேயே விட்டுவிட்டு சதீஷை அழைத்துக் கொண்டு போய்விட்டார். அவருடைய 4 வயது மகன் சதீஷை விசாரித்த போது தன்னுடைய அம்மாவும் அப்பாவும் அன்று இரவு சண்டை போட்டதாகவும், இரவில் பாலுடன் கிளம்பிய போது அனிதா அவன் பார்க்கவில்லை என்றும் கூறினான். அதுவும் இல்லாமல் பாலுவின் அப்பாவிற்கு உடல்நிலை நன்றாக தான் இருந்திருக்கிறது. அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் விசாரணையில் தெரிய வந்தது. நிச்சயமாக பாலு தான் இதற்கு காரணமா இருக்க வேண்டும் என்று எல்லாரும் நம்பினார்கள். பாலுதான் சண்டை போட்டு அனிதாவை கொலை செய்திருக்க வேண்டும். பிறகு அனிதாவின் சடலத்தை மறைத்திருக்க வேண்டும் என்று நம்பினார்கள். பாலுவுக்கு ஆதரவாக பேசிய ஒரே நபர் பாலுவின் அண்ணன் வேணு. அவர்தான் பாலுவிற்கு உறுதுணையாக இருந்தார். பாலுவின் அண்ணனுக்கு 2 முறை விவாகரத்தாயிருக்கு. அதற்கு காரணம் அவர் பெண்கள் விஷயத்தில் ரொம்பவே மோசமானவர். மற்ற பெண்களிடம் தவறாக நடந்து கொள்பவர். அதனால அவரை விவாகரத்து செய்துவிட்டு போயிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒருவர் தனது தம்பிக்கு பரிந்து பேசும்போது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியல. நிச்சயமாக அனிதாவை பாலு கொலை செய்திருக்க வேண்டும். அந்த கொலையை மறைப்பதற்கு வேணு உதவுகிறார் என்று எல்லோரும் நம்பினார்கள். பாலு அனிதாவை கொலை செய்துவிட்டு அவளை சடலத்தை என்ன செய்வதென்று தெரியாமல் தவிர்த்திருக்கணும். அந்த நேரம் வேணுவிடம் உதவி கேட்டிருக்க வேண்டும். வேணுவை வீட்டிற்கு வர சொல்லிவிட்டு சதீஷை அழைத்து கொண்டு பாலு தனது தந்தையின் வீட்டிற்கு கிளம்பியிருக்கணும். பாலு சென்றதும் வேணு வீட்டிற்குள் வந்து அனிதாவின் சடலத்தை எடுத்து கொண்டு போய் புதைத்திருக்கணும். இப்போது இருவருமே அனிதா காணாமல் போனதற்கும் தங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த நேரத்தில் நாங்கள் வீட்டில் இல்லை என்று பொய் சொல்லிக் கொண்டு இருக்கிறாள் என்று அனைவரும் நம்பினார்கள். பாலுதான் குற்றவாளி என்று உறுதியாக சொல்வதற்கு எந்த ஆதாரமும் கிடைக்காத காரணத்தால் யாராலும் எதுவும் செய்ய முடியவில்லை. அனிதாவின் பெற்றோர்கள் பாலுவிற்கு எதிராக கேஸ் போட்டு குழந்தை சதீஷை அவர்களின் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த விஷயம் நடந்து 5 வருஷம் ஆகுது. அதுக்கு பிறகு பாலுவிற்கு எதிராக ஏதாவது தடயம் கிடைக்குமா என்று போலீஸ் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பாலு எத்தனையோ முறை தன்னுடைய மகன் சதீஷை பார்க்க வேண்டும் என்று கேட்க அனிதாவின் பெற்றோர் அதற்கு அனுமதிக்கவில்லை. 5 வருஷத்துக்கு பிறகு ஒரு நாள், அதாவது மித்ரா காணாமல் போவதற்கு சரியாக 5 நாட்களுக்கு முன்னர் சதீஷை பார்க்க வேண்டும் என்று அனிதாவின் பெற்றோரிடம் பாலு சண்டை போட்டுக்கொண்டு அவங்க வீட்டுக்கு வந்துள்ளார். அனிதாவின் பெற்றோரை சதீஷின் அறையை விட்டு வெளியே தள்ளிவிட்டு அந்த அறையை இழுத்து தாளிட்டு இருக்கிறார் பாலு. என்னால என் மகன் இல்லாம இருக்க முடியாது, வேற யாருக்கும் இவனை கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே அவர் மீது அந்த சின்ன பையன் சதீஷ் மீதும் பெட்ரோல் ஊற்றி கொளுத்திக்கிட்டுறாரு. அனிதாவின் பெற்றோர் எவ்வளவு முயற்சி செய்யும் கதவை திறக்க முடியல. சதீஷ் பாலு இருவருமே இறந்து போகிறார்கள். கடைசி வரைக்கும் அனிதாவிற்கு என்ன நேர்ந்தது என்று பாலு சொல்லவில்லை. போலீசாலும் கண்டுபிடிக்கவில்லை என்று நிஷா கூறி முடிக்க, அடப்பாவி, இப்படி ஒரு மனுஷனாச்சே. ஆனால் நிஷா, இந்த கேஸுக்கும் மித்ரா கேஸுக்கும் என்ன சம்பந்தம் என்று பவித்ரன் கேட்ட பொழுது நிஷா கூறிய விஷயம் பவித்ரனை அதிர செய்ய எப்போதும் சர்ச்சுக்கு போற பழக்கம் இருக்குது. ஜெசிகாவோட தானே செல்வாள். ஆமா, ஆனா சில நேரங்களில் தனியாகவும் சர்ச்சுக்கு போவது அவளோட வழக்கம். அப்படி ஒரு நாள் போகும்போது, அதாவது மித்ரா காணாமல் போனதா சொன்ன தினத்திற்கு 2 நாட்களுக்கு முன்னர் சர்ச்சில் வேறு ஆட்கள் இல்லாத நேரம் அந்த சர்ச்சுக்கு போகும்போது யாரோ ஒரு பெண் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருப்பது மித்ராவின் காதில் விழுந்து விட்டது. அந்த பெண் வேறு யாரும் இல்லை, அனிதா தான். எந்த அனிதா? பாலு கொலை செஞ்சதா சொல்லப்பட்ட அனிதாவா என்று கண்கள் விரிய ஆச்சரியத்தில் பவித்ரன் கேட்க, அவளேதான் என்றாள் நிஷா. அப்படின்னா அவள் சாகவில்லையா? என்ன நடக்குது இங்க? அவ எப்படி இங்க வந்தாள்? அனிதாவை பாலு கொடுமையெல்லாம் செய்யல. அவன் கூட சந்தோஷமா இருந்திருக்கிறாள். அந்த நேரத்துல வேறு ஒரு நபர் கூட அனிதாவுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இருவருக்கும் இடையில நெருக்கம் அதிகரிச்சிருக்கு. ஒரு நாள் பாலுக்கு இந்த விஷயம் தெரிய வந்துடுச்சு. அனிதாவுடன் எவ்வளோ சொல்லி பார்த்திருக்கிறான். ஆனா அனிதா கேட்கல. பாலு தனது புதிய உறவுக்கு இணைஞ்சலா இருப்பா என்று நினைத்து அனிதா எல்லோரிடமும் பாலு தன்னை கொடுமை செய்வதா போய் சொல்லி பாலுவை கெட்டவனா சித்தரிச்சிருக்கிறான். ஏன் அப்படி செய்யணும்? அதுதான் அவனோட பிளான். அனிதா காணாமல் போனதாக சொல்லப்படும் அன்று இரவு அனிதாவுக்கும் பாலுக்கும் இடையில் சண்டை ஏற்பட்டிருக்கு. அதுல கோபமடைந்த பாலு வீட்டை விட்டு வெளியே போகிறான். அதே நேரத்துல அவன் உயிரா நினைக்கும் மகன் சதீஷையும் அனிதாவிடம் விடுவதற்கு மனமில்லாமல்
அவனுடன் அழைத்து செல்கிறாள். பாலு வெளியே சென்றது தெரிந்ததும் தன்னோட கள்ளக்காதலனும் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டாள் அனிதா. மற்றவர்கள் பார்வைக்கு தான் நல்லவளாகவும் பாலு கெட்டவனாகவும் தெரியும்படி செய்திருக்கிறாள். அப்படின்னா அந்த ரத்தம் அனிதா பாலு அவளை தாக்கியதால் ஏற்பட்ட காயம் என்று சொன்னதெல்லாம் பாலு மீது சந்தேகம் வரணும் என்பதற்காக அனிதாவை உருவாக்கிய சாட்சிகள் தான் அது. எங்கே பாலு அனிதாவிற்கு இன்னொருத்தனுக்கும் இடையில் இருக்கும் உறவை பற்றி வெளியே சொல்லிடுவானோ என்ற பயத்தில் பாலுவின் பேச்சை யாருமே கேட்கக்கூடாது என்பதற்காக பாலுவை கெட்டவனாக சித்தரித்து விட்டாள். அடிப்பாவி, இவளெல்லாம் மனுஷியே இல்ல. சில நாட்களுக்கு முன்னாடி சதீஷ் பாலு இருவரும் இறந்த செய்தியை கேட்டதும் அவளுக்கு குற்ற உணர்ச்சி ஏற்பட்டிருக்கு. அது வரைக்கும் வேறு ஒரு பெயரில் வாழ்ந்துட்டு இருந்த அனிதா தன்னோட பாவத்திற்கு பரிகாரம் தேட பாவ மன்னிப்பு கேட்க வந்திருக்கிறாள். அப்படி என்றால் அனிதாவும் மித்ரன் ஹாஸ்டல்ல இருந்த பகுதியில் தான் வசித்திருக்கிறாளாம். ஆமா. அனிதாவும் இவ்வளவு காலம் மித்ராவின் ஹாஸ்டலுக்கு பக்கத்தில் தான் தனது கள்ளக்காதலுடன் வசித்து வந்திருக்கிறாள். நடந்த அனைத்து விஷயத்தையும் சொல்லி அவள் மன்னிப்பு கேட்க அனிதா கூறிய விஷயங்கள் மித்ராவின் காதில் விழுந்துவிட்டது. சர்ச் விட்டு வெளியே வரும்போது மித்ராவுக்கு விஷயம் தெரிந்துவிட்டது என்பதை உணர்ந்த அனிதா, மித்ரா இந்த விஷயத்தை வெளியே சொல்லிவிடுவாளோ என்ற பயத்தில் மித்ராவை பிடிக்க முயன்று இருக்கிறாள். ஆனால் மித்ரா அதற்குள் தப்பிவிட்டாள். அதற்கு பின்னர் அனிதா மித்ராவை நேரில் பார்க்க பல சந்தர்ப்பங்கள் கிடைத்த போதும் தனியாக சந்திக்க சந்தர்ப்பம் கிடைக்காததால் மித்ராவை எதுவும் செய்ய முடியாமல் போயிருக்கிறது. ஆனால் அனிதா மித்ராவை பின்தொடர்ந்து கொண்டேதான் இருந்திருக்கிறாள். இந்த விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? மித்ரா தன்னோட டைரியில எழுதி வைத்திருந்த விஷயம். அப்படின்னா அனிதா தான் மித்ராவை கடத்தியதா? சிசிடி கேமராவில் தெரிந்தது அனிதாவின் உருவம் தான் என்று உறுதியாகிவிட்டது. அதுவும் இல்லாமல் அனிதா மித்ராவை தனது காரில் ஏற்றிய போது அனிதாவின் கார் எண்ணும் கேமராவில் பதிவாகி இருக்க அதை வைத்து அனிதாவின் வீட்டையும் கண்டுபிடித்து விட்டோம். சூப்பர். அப்படின்னா மித்ரா அனிதா வீட்டில் தான் இருந்தாளா? இல்லை என்றால் மித்ராவை அனிதா தான் ஏதாவது செய்து விட்டாளா? இல்ல, மித்ரா அங்கு இல்லை. வாட்? கார் கிளம்பிய சில நிமிடங்களையே கார் பழுதாகிவிட அனிதா காரை விட்டு இறங்கி என்னவென்று பார்த்திருக்கிறாள். அதற்குள் மித்ராவுக்கு மயக்கம் தெளிந்து அனிதா கவனிப்பதற்கு முன்பே அந்த இடத்தை விட்டு தப்பித்து விட்டாள். அடக்கடவுளே, கேஸ் முடிந்தது என்று நினைத்தால் இன்னொரு திருப்பமா? ஏன் நிஷா, அனிதா பொய் சொல்லியிருக்கலாமே. உனக்கே இது தோணும் போது 5 வருடங்களா பொய் சொல்லிக்கொண்டு வேறு பெயரில் ஊரில் வாழ்ந்து கொண்டிருக்க அனிதா பொய் சொல்ல வாய்ப்பு இருக்கு என்று எங்களுக்கு தோன்றாதா? பார்த்திபன் கொடுத்த வாக்குமூலத்தில் மித்ராவை காணவில்லை என்றதும் அவர் வந்த வழியே காரை எடுத்துக்கொண்டு சென்றதாக கூறினார். அப்போது ஒரு கார் வழியில் நிற்பதையும் அதை ஒரு பெண் சரி செய்து கொண்டிருப்பதையும் கண்டிருக்கிறார். ஆனால் அவர் காரின் உள்ளே கவனிக்க தவறவிட்டார். அதனால்தான் மித்ரா இருப்பதை அவர் பார்க்கவில்லை. அப்படியென்றால் சம்பவம் நடந்த அன்று எப்போதிருந்து அனிதா மித்ராவை கண்காணித்திருக்கிறாள்? நாள் முழுவதும். பூமிகா மித்ராவை தாக்கியதில் இருந்து தாரிகா மித்ராவை புதைத்தது எல்லாமே அனிதாவிற்கு தெரிந்திருக்கிறது. தாரிகா மித்ராவை புதைக்கும் போது அனிதாவிற்கும் மித்ரா உயிருடன் இருக்க வாய்ப்பிருக்கு என்று சந்தேகம் வந்திருக்கு. அதனாலே தாரிகா போனதும் குழியை தோண்டி மித்ரா இறந்ததை உறுதிப்படுத்த எண்ணியிருக்கிறாள். ஆனால் அதற்குள் பூமிகாவும் ரம்யாவும் வந்துவிடவே அவர்கள் செல்லும் வரை காத்திருந்திருக்கிறாள். அவர்கள் சென்றதும் அனிதா மித்ராவை புதைத்த இடத்தை தோண்டுகிறார்கள். அப்போதுதான் பார்த்திபன் வீட்டு நாய் முழித்து கொண்டது. அனிதாவை பார்த்து குலைத்தது. சுதாரித்து கொண்ட அனிதா அங்கிருந்து நகர்ந்து செல்கிறாள். ஆனால் பார்த்திபன் மித்ராவை காப்பாற்றுவதை கவனித்து விடுகிறாள். அவர்களின் காரை சற்று இடைவெளி விட்டு தனது காரை பின்தொடர்ந்து செல்கிறாள். பெட்ரோல் பங்கில் கார் நின்றதும் அனிதாவிற்கு வசதியாகிவிட்டது. மித்ராவை கடத்திவிட்டாள். பிறகு என்ன செஞ்சீங்க? காரில் இருந்த திசையில் மித்ரா தப்பித்திருக்க முடியாது. அங்கு அனிதா இருந்தாள். அப்படியென்றால் எதிர் திசையில் தான் மித்ரா சென்றிருக்க வேண்டும். எதிர் திசை சென்றிருந்தால் நிச்சயமாக பெட்ரோல் பங்கை தாண்டி தான் மித்ரா சென்றிருக்கணும். அதனால மீண்டும் அந்த சிசிடிவி கேமராவை ஃபார்வர்ட் செய்து மித்ரா அதில் தென்படுகிறாளா என்று பார்த்தோம். இருந்தாளா? இருந்தாள். பெட்ரோல் பங்கை நெருங்கும் போது ஒரு கார் அவளை நோக்கி வந்தது. மித்ராவும் அவசரமாக அந்த காரில் ஏறிக்கொண்டாள். மித்ரா ஏறியதும் கார் ரிவர்ஸ் எடுத்து வேகமாக போய்விட்டது. என்ன? அப்படியென்றால் மித்ராவை ஏற்றிக்கொள்ளதான் அந்த கார் வந்திருக்கும். ஆமாம். யாருடைய கார் இது? தெரியல. நம்பர் பிளேட் பார்க்கலையாம். கேமராவில் சரியா தெரியல. மித்ரா அவசரமா ஏறியதை சொன்னியே, அப்படின்னா நிச்சயமா மித்ராவுக்கு தெரிந்த நபர் தான் காரில் இருந்திருக்க வேண்டும். மித்ரா ஆபத்தில் இருக்கும் விஷயம் தெரிந்துதான் அந்த நபர் வந்திருக்கணும். எப்படி மித்ரா அந்த நபருக்கு தகவல் கொடுத்திருக்க முடியும்? நீயே யோசி. அனிதாவுடன் இருக்கும்போது மயக்க நிலையில் இருந்தால், பார்த்திபனுடன் இருக்கும்போது வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவர் மித்ரா யாருக்கு போன் பேசியதும் சொல்லவில்லையே. கரெக்ட். ஆனால் பார்த்திபன் தனது கார் சாவியை எடுக்க மாடியில் இருக்கும் அவரது அறைக்கு சென்ற போது போனை காலில் வைத்துவிட்டு தான் சென்றிருக்கிறார். இதை பார்த்திபன் கொடுத்த வாக்குமூலம். அப்படி என்றால் மித்ரா அந்த நேரத்தில் போன் செய்திருக்கலாம். மித்ராவை அனிதா கடத்திய போது மணி என்ன? விடியற்காலை 5:45. எஸ், அப்படிதான் இருக்க முடியும். என்னோட கணிப்பு சரியா? கரெக்ட். பார்த்திபன் போன்ல இருந்து சம்பவம் நடந்த அன்று காலை 4 மணிக்கு மேல் யாருக்கோ போன் போயிருக்கு என்று பார்த்தபோது ஒரு எண்ணுக்கு மித்ரா 3 நிமிடம் பேசியிருக்கிறாள் என்று தெரிய வந்தது. அந்த எண்ணுக்கான நபரை கண்டுபிடித்திருக்கலாம். கண்டுபிடித்தோம். யார் இது என்று பவித்ரன் ஆர்வமா கேட்க, மித்ராவின் அக்கா தான் அது. தாரிகாவா? அது எப்படி சாத்தியம்? அது தாரிகா இல்ல. என்னது, தாரிகா இல்லையா? தாரிகா தானே மித்ராவின் அக்கா. அவள் இல்லாமல் வேறு யார்? மோகனா? இது யாரு புதுசா?
இது புதிய ஆள் கிடையாது. பழைய ஆள். நம்ம கதையோட ஆரம்பத்துல சொன்னனே, விசித்ராவின் கணவரும் அவரது மகனும் ஒரு விபத்தில் இறந்து விட்டார்கள் என்று. அவங்க ஊருக்கு போயிட்டு இருக்கும் பொழுது அவர்களின் கார் மலை மீதிலிருந்து கீழே கவிழ்ந்ததால் அவர்கள் இறந்து போனார்கள். ஆனால் உண்மையில் அந்த காரில் விசித்ராவின் கணவர் மட்டும்தான் இருந்தார். அவரது மகன் இல்லை. அவரோட மகன் மோகன் தான் இப்போது மோகனாவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மோகன் ஒரு திருநங்கை. எப்படி ஊர் உலகத்திற்கு முன்பு மோகனை தன்னுடன் வைத்துக் கொள்வது என்று தயங்கிய விசித்ரா, மோகன் இறந்ததாக வெளி உலகிற்கு காட்டிவிட்டு மோகனுக்கு என்று தனியாக ஒரு வீடு அமைத்து கொடுத்து அங்கே வாழ வைத்திருக்கிறார். இந்த விஷயம் விசித்ரா, மோகன், மித்ரா இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவள்தான் மித்ராவை காப்பாற்றி அவளுடைய பாதுகாப்பில் வைத்துக் கொண்டிருக்கிறாள். நாங்க மோகனாவின் வீட்டை கண்டுபிடித்து அங்க போன போது மித்ரா இருந்தாளா இல்ல இப்போது மாயமாவிட்டளா? இருந்தாள். அப்பாடா, ஒரு வழியா மித்ரா கண்டுபிடித்தாயிற்று. மித்ராவை கண்டுபிடித்த பிறகுதான் நிம்மதியே வந்தது. எவ்வளவு குழப்பம், எவ்வளவு திருப்பம். எப்பப்பா, மித்ராவின் உயிருக்கு ஆபத்து இருக்கும் என்று தெரிந்தால் மோகனா மித்ராவை வெளியே அனுப்பாமல் பத்திரமா பார்த்து கொண்டு இருந்திருக்கிறாள். விசித்ராவும் கோமாவில் இருந்ததால் யாரை தொடர்பு கொள்வது, யாரை நம்புவது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. போலீஸ் பல வகையில் இந்த கேஸை ஆராய்ந்திருக்கிறார்கள். விசித்ராவின் தொழில் எதிரிகள், லோக்கல் கடத்தல் கும்பல் என்று எங்கெங்கோ விசாரித்திருக்கிறார்கள். ஆனால் கடைசியில் ஒரே ஊருக்குள் 3 மணி நேரத்தில் நடந்த விஷயம்தான் இவை. பாரு நிஷா, ஒரு ஸ்கூல் பெண்ண காணவில்லை என்று ஆரம்பித்த கேஸ், ஆனால் அதற்கு பின்னால் எவ்வளவு மர்மங்கள் இருந்திருக்கிறது. தாரிகாவின் காதல் விவகாரம், பூமிகாவின் போதைப் பொருள் பழக்கம், அனிதாவின் ஏமாற்று விலை, மோகன் என்ற மோகனாவின் வாழ்க்கை என்று எவ்வளவு விஷயங்கள் இதற்கு பின்னால் மறைந்திருக்கிறது. நினைத்து பார்க்கவே ஆச்சரியமாக இருக்கிறது. ஆமாம் பவித்ரன், டிடெக்டிவ் வேலையில் எப்போதும் என்ன திருப்பம் ஏற்படும் என்று சொல்ல முடியாது. நாங்களே நினைக்கவில்லை. ஒரு கேஸை தோண்ட போய் இன்னொரு கேஸும் சேர்ந்து முடிந்திருக்கிறது. பிறகு என்னதான் நடந்தது? அவரவர் செய்த தப்புக்கு அவரவர் மீது கேஸ் போட்டாயிற்று. அவர்களுக்கான தண்டனையும் வழங்கியாயிற்று. கேஸ் முடியும் நேரத்தில் விசித்ராவும் கோமாவிலிருந்து வெளிவந்து விட்டார். இப்போது மோகனா, மித்ரா இருவருமே விசித்ராவுடன் சேர்ந்திருக்கிறார்கள். பாப்பா, தலையே சுத்துது. இன்னும் உனக்கு டிடெக்டிவ் ஆகணும்னு ஆசை இருக்குதா? இப்போதான் அந்த ஆசை அதிகமாயிருக்கு என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே நிஷாவிற்கு போன் வர நிஷா போனை எடுத்து பேசினாள். பேசி முடித்துவிட்டு போனை வைத்தவள், பவித்ரன், இப்போதானே மித்ரா கேஸ் பற்றி பேசிட்டு இருந்தோம். ஆமாம், அது சம்பந்தமாவே தான் போன் வந்தது. அதுதான் எல்லாம் முடிஞ்சதே. இன்னும் முடியல. இப்போதான் தகவல் வந்தது. மித்ரா இஸ் மிஸ்ஸிங் அகெயின். வாட்? திரும்பவும் மித்ரா காணவில்லையா? என்ன சொல்ற? எஸ், மித்ரா தன்னோட காலேஜ் படிப்பு சம்பந்தமா சிங்கப்பூருக்கு ஃபிளைட் ஏறிட்டாள். ஆனால் அவள் ஃபிளைட்டை விட்டு இறங்கவில்லையாம். இந்த முறை ஃபிளைட்ல வைத்து காணாமல் போயிருக்கிறாள். ஓ மை காட்! நான் திரும்பவும் மித்ராவின் கேஸ் ஆராய வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நான் உடனே சிங்கப்பூர் கிளம்பணும் என்று கூறிவிட்டு நிஷா மித்ராவை தேடி வேட்டையில் இறங்க, மித்ராவின் மர்மங்களுக்கு முடிவே இல்லையா என்று எண்ணிக்கொண்டே பவித்ரனும் நிஷாவுடன் கிளம்பினான். நன்றி. இந்த ஷார்ட் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி ஸ்டோரி பார்க்கணும்னா நம்ம வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. பாய்.